என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. இதுவே புரியலனா எப்படிங்க? இப்ப நான் உங்க இடத்துக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். 50 லட்சமா? $50 லட்சம் ஓகேயா? யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க. போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டு கொடுக்கறதுக்கு நாங்க ஒண்ணும் பைத்தியம் இல்லைங்க. நான் சொல்றேன் 65 லட்சம். 75 லட்சம். 1 கோடி தானே சொன்னாங்க? நான் சொல்றேன் 1.5 கோடி. ஓகேவா? பிரேமா கொஞ்சம் நிதானமா இருக்கு. ஏத்துறாலும் கொஞ்சமா ஏத்துடு. நீங்க சும்மா இருங்க. சரிங்க, நாங்க சொல்றதே ஃபைனலா இருக்கட்டும். 2 கோடிக்கு டீல முடிச்சுக்கலாம். நிலத்தை எங்களுக்கே கொடுத்துருங்க. ஹலோ மேடம், டீல் இன்னும் முடியல. இன்னும் ஏலம் போயிட்டு தான் இருக்கு. இவங்க 2 கோடி சொல்றாங்க. நான் இப்ப சொல்றேன் 2.5 கோடி. எப்படி வசதி? 2.5 கோடியா? என்னங்க இது? என்னால நம்பவே முடியலங்க. என்னோட இடத்துக்கு எதுக்குங்க இவ்வளவு விலை ஏத்திட்டு போறீங்க? ஒண்ணுமே புரியலீங்க எனக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க. உங்களோட இடத்தோட விலை வெறும் 10 லட்சம் தான். ஆனா இது எங்க கௌரவ பிரச்சனை. வாங்கணும்னு போட்டி போட்டு வந்துட்டு முட்டி மோதி முடியலன்னு திரும்பி போனா அது எங்களுக்கு நல்லது இல்ல. அதான். எக்ஸாக்ட்லி, நானும் அதே தான் சொல்றேன். 2.5 கோடி சொல்லிருக்கேன். டீல் ஓகேனா கையோட வேலையை முடிச்சிருவோம். கவிதா, 3 கோடி. கோடியா? பிரேமா போதும் விட்டுடி. என்னங்க நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னங்க 3 கோடி எல்லாம் ஒரு விஷயமே இல்லங்க. நிலம் நமக்கு சொந்தமாயிட்டா 3 மாசத்துல நமக்கு வரப்போற அமௌண்ட் அது. இப்ப 3 கோடிக்கு பயந்து நாம வேண்டான்னு சொன்னா நாம ஆசைப்பட்ட அதே தொழில அவ ஜெயிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவா. இருக்கட்டும் டி. எனக்கு என்னமோ உள் மனசுல தப்பா போயிடுமோன்னு சந்தேகமா இருக்குடே. என்னங்க தப்பா போயிடும்? நிலத்துல இருந்து கல்ல ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி கிரானைட் தான் தெரிஞ்சிருச்சே. இதுக்கு மேலேயே நாம விட்டு கொடுத்தா நாம தாங்க இளிச்சவாய் ஆயிடுவோம். நீங்க வாங்க சொல்றேன். 3 கோடி 5 லட்சம் டீல கம்ப்ளீட் பண்ணுங்க. பிரேமா எனக்கு சரியா படல. சொல்றது கேளு. இதோட விட்டுரு. கையில இருக்கிற அத்தனை புரட்டி போட்டோட 3 கோடி தராரு. சொன்னா கேளு. நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? 3 கோடியே 10 லட்சம். இந்த பாருங்க, இதுதான் எங்களோட ஃபைனல் ரேட். நாளைக்கு நாங்க பணத்தோட வரோம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடியா இருங்க. வா கவிதா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என் நிலத்துக்கு இதுக்கு மேல பணத்தை வாங்கணும்னா அது எனக்கே செரிக்காம போயிருமோன்னு பயமா இருக்குமா. எதுக்கு இப்படி ஒரு விலையை சொல்லிட்டு போறாங்கன்னு எனக்கே ஒன்னும் புரியலம்மா.